இப்போ காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் உடைய எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.5ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, யூசிங் த ஃபங்க்ஷன்ஸ் எஃப் அண்ட் ஜி. எஃப்ஜியை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் ஜி, ஜி ஆஃப் எஃப் அப்படி சொல்கிறாங்க. 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் சிக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். எஃப் ஆஃப் ஜி போடலாம். அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்போ என்ன வரும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, எக்ஸ் ஸ்கொயர். எஃப்ல இந்த எக்ஸ் ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணுறேன். எக்ஸ் மைனஸ் சிக்ஸுங்கிறப்ப என்ன கிடைக்கும் எனக்கு, எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்னா இந்த எக்ஸ் அப்ளை பண்ணனா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸு. கரெக்டுங்களா? இதானது எஃப் ஆஃப் ஜி. அதே மாதிரி ஜி ஆஃப் எஃப், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, எக்ஸ் மைனஸ் சிக்ஸ். இதை ஜியில் சப்ஸ்டிட் பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அப்ளை பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இப்படியே முடித்தாலும் சரி, இல்லை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனாலும் சரி. எக்ஸ் பண்ண கிடைக்கும் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், கீழே எழுதிக்கலாங்களா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. கரெக்டுங்களா? சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுக்கு எஃப் ஆஃப் ஜி, ஜி ஆஃப் எஃப். சரிங்களா? எஃப் ஆஃப் ஜி, ஜி ஆஃப் எஃப். இப்போ செகண்ட் கொஸ்டின், எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க செகண்ட் கொஸ்டினுக்கு, 2/x. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ எஃப் ஆஃப் ஜி, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இதை எஃப்ல சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ என்ன வரும் நமக்கு, 2 டிவைடட் பை எக்ஸ்க்கு பதிலாக 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இதுதான் எஃப் ஆஃப் ஜி. இப்போ ஜி ஆஃப் எஃப், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, 2 டிவைடட் பை எக்ஸ். இதில் ஜி ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 2 பை எக்ஸ் அப்ளை பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு 2/x ஹோல் ஸ்கொயர், 2x ஸ்கொயர் மைனஸ் 1. 2 இன்ட்டு இது ஸ்கொயர் பண்ண கிடைக்கும் நமக்கு 4/x ஸ்கொயர் மைனஸ் 1. 2/x ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், 4/x ஸ்கொயரு. 2 4s are 8/x ஸ்கொயர் மைனஸ் 1. இது என்னது, ஜி ஆஃப் எஃப், இது எஃப் ஆஃப் ஜி. சரிங்களா? தேர்ட் கொஸ்டின், எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க தேர்ட் கொஸ்டினுக்கு, எக்ஸ் பிளஸ் 6/3. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 3 மைனஸ் எக்ஸ். இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். முதல்ல எஃப் ஆஃப் ஜி, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, 3 மைனஸ் எக்ஸ். இதை எஃப்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எஃப் என்னது, எக்ஸ் பிளஸ் 6/3. இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேலை அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, எக்ஸுக்கு 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6/3. 6 + 3 9 ஆகி போயிடும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, 9 மைனஸ் எக்ஸ்/3. கரெக்டுங்களா? இது எஃப் ஆஃப் ஜி. அடுத்தது ஜி ஆஃப் எஃப், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, எக்ஸ் ப்ளஸ் 6/3. இதை ஜியில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஜி என்னது, 3 மைனஸ் எக்ஸ். அப்போ என்ன வரும், 3 மைனஸ் தான் எக்ஸ், எக்ஸ் ப்ளஸ் 6/3. நம்ம சம்பிள் என்ன பண்ணியிருக்கிறோம், இது கீழே 1க்கு தான் அடுத்து நமக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, 3ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணால் 9, மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதே வரும், பட் மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 டிவைடட் பை 1 3s are 3. என்ன கிடைக்கும், 9 மைனஸ் 6 3, 3 மைனஸ் எக்ஸ்/3. இது எஃப் ஆஃப் ஜி, இது ஜி ஆஃப் எஃப். தேர்ட் கொஸ்டினுக்கு. அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 + x. ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4. எஃப் ஆஃப் ஜி, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்ல என்ன அப்ளை பண்ணுறேன், எக்ஸ் மைனஸ் 4. இந்த எக்ஸை இதில் எஃப்ல அப்ளை பண்ணணும். 3 + x. அப்போ
3 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 4. அப்போ என்ன கிடைக்கும்? 3 மைனஸ் 4 மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 1. சரிங்களா? அடுத்தது g of f. g of f of x is equal to g of f of x என்னது? 3 plus x. இந்த 3 plus x gல சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 3 plus x, xக்கு பதிலாக போட்டாச்சு, மைனஸ் 4. அப்போ x மைனஸ் 1. சரிங்களா? இந்த f of x, g of x குண்டான f of g இது, g of f இது. சரிங்களா? 5th கொஸ்டின். f of x என்ன கொடுத்துருக்காங்க 5th கொஸ்டினுக்கு? 4x ஸ்கொயர் மைனஸ் 1. g of x என்ன சொல்லியிருக்கிறாங்க? 1 plus x. அப்போ f of g of x is equal to f of g of x என்னது? 1 plus x. இந்த 1 plus x fல சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ என்ன வரும்? 4 into 1 plus x the whole square minus 1. இது a plus whole square x பண்ணலாமா? 4 into a square plus b square plus 2ab minus 1. இந்த 4ல மல்டிப்ளை பண்ணால் 4 plus 4x square plus 8x minus 1. 4x square plus 8x plus 3 plus 4 minus 1 plus 3. இது f of g. g of f. g of f of x is equal to g of f of x என்னது? 4x square minus 1. இதை எதில் அப்ளை பண்ணுவோம்? gல சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ என்ன வரும்? 1 plus x பதிலாக 4x square minus 1. plus 1 minus 1 cancel, 4x square. கிளியருங்களா? எல்லாம் ஒரே மெத்தட் தான், மிஸ்டேக்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணிடணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறாங்க? செகண்ட் ஒன்ல ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் k, f of g equal to g of f னு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அதை எடுத்துக்கிட்டு நம்ம k வேல்யூ கண்டுபிடிக்கணும். 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரும்? f of x கொடுத்துட்டாங்க, g of x கொடுத்துட்டாங்க. f of g, g of x முடிச்சு ஈக்குவல் பண்ணிக்கலாம். f of g of x is equal to f of g of x என்னது? 6x minus k. இதை fல அப்ளை பண்ணணும். அப்போ 3 into 6x minus k plus 2, 3x plus 2. அப்போ என்ன ஒரு உள்ள மல்டிப்ளை பண்ணால் 18x minus 12 plus 2. அப்போ 18x minus 10. இது f of g. இதே மாதிரி g of f of x is equal to g of f of x என்னது? 3x plus 2. இதை gல அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 6 into 3x plus 2 minus k. உள்ள மல்டிப்ளை பண்ணால் 18x plus 12 minus k. அப்போ இது எதுவும், ஏன்னா இது நமக்கு 12 கேள்வி தெரியாது, அப்படியே வச்சு எந்த வேணுது லைக் டைம் கிடையாது, அப்படியே முடிச்சுக்க வேண்டியதான். இது ரெண்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஈக்குவல்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ f of g is equal to g of f. 18x minus 10 is equal to 18x minus 12 minus k. 18x cancel. இந்த நமக்கு மைனஸ் கே கொண்டு வரலாம், ப்ளஸ் கே ஆகி போயிடும். இந்த மைனஸ் நாங்கள் கொண்டு போயிடலாம். k is equal to minus 12 plus 10. k is equal to minus 2. கிளியருங்களா? இதே மாதிரி செகண்ட் கொஷின். f of x, g of x கொடுத்துட்டாங்க. f of g is equal to f of g of x is equal to f of g of x என்னது? 4x plus 5. அப்போ fல இதை அப்ளை பண்ணுங்க. 2 into 4x plus 5 minus k. உள்ள மல்டிப்ளை பண்ணால் 8x plus 10 minus k. இதோட நிப்பாட்டிக்கலாம், ஏன்னா இது எல்லாமே அன்லைக் டேர்ம்ஸ். இப்போ g of f is equal to g of f of x is equal to g of f of x என்னது? 2x minus k. gல இருக்க xக்கு பதில் அப்ளை பண்ணலாம். 4 into 2x minus k plus 5. 4 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 8x minus 4k plus 5. எல்லாமே அன்லைக் டேர்ம்ஸு. இப்போ இதெல்லாம் பண்ணலாம், இது ரெண்டு ஈக்குவல் பண்ணிக்கலாம். f of g is equal to g of f. அப்போ 8x plus 10 minus k is equal to 8x minus 4k plus 5. 8x கேன்சலு. இந்த மைனஸ் 4k வந்து ப்ளஸ் 4k ஆகி போயிடும், 10க்கு போனால் மைனஸ் ஆகி போயிடும். அப்போ 4k minus k is equal to 5 minus 10.
3k is equal to minus 5. K is equal to minus 5 by 3. கிளியருங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஷின் சொல்லியிருக்கிறாங்க. தேர்ட் கொஷின், இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, எஃப் ஆஃப் ஜி ஜி ஆஃப் வந்து ஈக்குவல் டு எக்ஸ். எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கிடைக்கணும், ஜி ஆஃப் எஃப் எக்ஸ் கிடைக்குதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. போடுங்க பார்க்கலாம். எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் g of x is equal to f of g of x என்னது x plus 1 by 2. இதில் அப்ளை பண்ணணும், f of xல அப்ளை பண்ணணும். என்ன கிடைக்கும் நமக்கு? 2 into x minus 1, 2 2 cancel, x plus 1 minus 1 plus minus 1 cancel, x. இதே மாதிரி g of f is equal to g of f of x is equal to g of f of x என்னது 2x minus 1. இந்த 2x minus 1 x g of x அப்ளை பண்ணணும். அப்போ என்ன நமக்கு 2x minus 1 plus 1 by 2 minus percent cancel, 2x by 2 2 2 cancel is equal to x. இது 1 இது 2. from 1 and 2 f of g is equal to g of f is equal to x. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின், இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? f of x is equal to x square minus 1, g of x equal to x minus 2. find a if என்ன கொடுத்துருக்காங்க? g of f of a is equal to 1. அப்போ g of f of a, f of xல x பிளோட அப்ளை பண்ணணும், a அப்ளை பண்ணணும். என்ன வரும் நமக்கு? a square minus 1 is equal to 1. இப்போ g of x அது வேலை அப்ளை பண்ணணும், இந்த xக்கு பதில் அது வேலை அப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? a square minus 1x minus 2 is equal to 1. அப்போ a square minus 3 is equal to 1. a square is equal to 4. a is equal to plus or minus 2. இந்த குரூப் போட்டால் ஸ்கொயர் ரூட்டாக போகும். எப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் சொல்லியிருக்கிறாங்க, let ABC subset of n. ABC எல்லாமே என்னது? நேச்சுரல் நம்பருக்குள்ளே தான் இருக்குது. ஃபங்க்ஷன் a tends to b ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு f of x கொடுத்துட்டாங்க. b tends to c ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க, g of x கொடுத்துட்டாங்க. f of g g of f உடைய ரேஞ்சு கேட்டிருக்காங்க. எப்பயும் போல் f of g f கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு எதெல்லாம் ஆன்சராக கிடைக்கும், ரேஞ்சஸ் என்னென்ன கிடைக்கும் மென்ஷன் பண்ணால் போதும் நமக்கு. அதனால f of g போடுங்க. f of g of x, f of g of x என்னது? x ஸ்கொயர். இதை எஃப்ல அப்ளை பண்ணுறேன். என்னது? 2 into x பதிலாக x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இது நமக்கு என்னது? f of g. சரிங்களா? இப்போ f of g போட்டாச்சு. இதோட ரேஞ்சு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்லிக்கலாம்? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு, இதில் இன்புட் போட்டால் கிடைக்கிற அவுட்புட்டு அதுதானே ரேஞ்சுன்னு சொல்லலாமா? அது ஒய்ன்னு சொல்லாமா? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஒய். அந்த ஒய் எப்போ கிடைக்கும் நமக்கு? சச் தட் ஒய்க்கு என்ன கிடைக்கும் நமக்கு? ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 where x belongs to n. கிளியரா? y எல்லாம் ரேஞ்சு. அந்த y எப்படி கிடைக்கும்? இந்த x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1ல x வேல்யூ நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 அப்ளை பண்ணும்போது கிடைக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு என்னது? ரேஞ்சு. 1 அப்ளை பண்ணோம்னா 1 ஸ்கொயர் 1 2 1 சார் 3 3 ஒரு ரேஞ்சு. 2 அப்ளை பண்ணோம்னா 4 2 சார் 8 + 1 9 ஒரு 3, 9, 19 அப்படின்னு போயிட்டே இருக்கும். நம்ம எல்லா நம்பரும் எழுத முடியாதுங்கிறதுனால என்ன சொல்லிக்கலாம், நம்ம இதை ஃபங்க்ஷனில் மென்ஷன் பண்ணி விட்டுடலாம். இது f of g உடைய ரேஞ்ச். இதே மாதிரி g of f கண்டுபிடிங்க. f of x என்னது? 2x plus 1. இதை g of x அப்ளை பண்ணுறேன், x ஸ்கொயர். அப்போ 2x plus 1 the whole square. இப்போ இதோட ரேஞ்ச் எழுதணும் நமக்கு. அப்போ என்ன நமக்கு? ரேஞ்ச் is equal to செட்டுக்குள்ள y தான் ரேஞ்சு, such that y எப்படி கண்டுபிடிக்கணும்? 2x plus 1 the whole square where x belongs to n. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறாங்க? let f of x is equal to x square minus 1. find f of f. செகண்ட் ஒன் f of f. ஃபர்ஸ்ட் ஒன் f of f. அப்போ என்னது? f of x. f of x என்னது? x square minus 1.
இந்த எக்ஸுக்கு பதில் இதையே அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன். a minus b whole square equal to a square plus b square minus 2ab minus 1. Plus 1 minus 1 cancel. X power 4 minus 2x square. இதே மாதிரி second one. f of f. இப்போ ஆல்ரெடி f of f கண்டுபிடிச்சிருக்கிறோம் இங்கே. அதை fல அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை f of f வச்சுக்கலாமா? அப்போ f of f என்ன கிடைச்சு? x power 4 minus 2x square. இதை fல அப்ளை பண்ணணும். எது f? x square minus 2 அப்ளை பண்ணோம்னா x power 4 minus 2x square whole square. ஏன்னா இது x square minus 1. இதை ஸ்கொயர் பண்ணணும். a minus b whole square equal to a square. பவருடைய பவர் இன்டூ பண்ணிக்கணும். x power 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 power 2 என்ன கிடைக்கும்? 8. அப்போ a square plus b square. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 2 4 ஆயிரும். x ஸ்கொயருங்கிறது x power 4 ஆயிரும். a square plus b square minus 2ab. 2 into a into b. இங்கே ஒரு 2 இருக்குது. 2 2 4 ab x power 4 into x square x power 6. சரிங்களா? டவுட் இருக்குங்களா? இங்கே இருக்கிற மைனஸ் ஒன் ஒன்று இருக்குது. மைனஸ் ஒன் எல்லாமே அன்லைக் டேர்ம்ஸ் இதோட முடிச்சுக்கலாம். a minus b whole square a square plus b square minus 2ab 2 2 4 இதோட இன்டூ பண்ணோம்னா x பவர் 6 மைனஸ் 1. ஏன்னா இன்டூ பண்ணும்போது பவரை ஆட் பண்ணிக்கணும், பவருடைய பவரை இன்டூ பண்ணிக்கணும். கிளியருங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறாங்க? if f r fங்கிற ஃபங்க்ஷன் r tends to r, ரியல் நம்பர் டு ரியல் நம்பர், ஜிங்கிற ரியல் நம்பர் டு ரியல் நம்பர், டிஃபைன்டு பை f of x is equal to x power 5, g of x கொடுத்துருக்காங்க x power 4. then check if f and g and fg are 1 1 செக் பண்ண சொல்கிறாங்க, f of g 1 1 செக் பண்ண சொல்கிறாங்க. சரி, இப்போ f of x, f of g, f of x, g of x, f of g எல்லாமே எடுத்து எழுதிக்கலாமா? செக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். f of x என்னது? x power 5. இப்போ இது 1 1 செக் பண்ணணும். நம்ம போன எக்ஸ்ல பார்த்துருப்போம் 1 1 ஃபங்க்ஷனாக செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? x1 x2 எடுத்துக்கலாம். f of x1 f of x2 ரெண்டு ஈக்குவேட் பண்ணி x1 equal to x2 வருதான்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ என்ன வரும்? f of x1 is equal to f of x2. அப்போ x1 power 5 is equal to x2 power 5. இந்த 5 இங்கே போனால் 5th ரூட்டாக மாறும். அப்போ என்ன வரும் நமக்கு? x1 is equal to x2 power 5 whole power 1/5. இப்போ நாங்கள் நமக்கு 5th ரூட் எடுக்கிறோம். சரி, இதில் உங்களுக்கு இப்படி போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். இந்த x2 power 5 இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறோம்? 5th ரூட் எடுக்கிறோம். நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இப்போ ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் அப்படின்னா என்ன வரும்? நமக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகும். சரிங்களா? இப்போ இதுவும் ப்ளஸ்னா இதுவும் ப்ளஸ்ஸாக இருக்கணும். இப்போ நான் பவர் 5 இருக்குன்னு வச்சுக்கலேன், அதுக்கு ரூட் எடுக்கிறேன். நான் எடுக்கிறது ஈவன் பவரில் எடுக்கிறேன்னா ஆட் பவரில் ஸ்கொயர் எடுக்கிறேன்னு பார்க்கணும். 5னா ஆட் பவரில் எடுக்கிறேன். ஆடை எடுத்தேன்னா உள்ளுக்குள்ளே மைனஸ் இருந்தால் எனக்கு மைனஸே கிடைக்கும், ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ஸே கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான். இப்போ 16 இருக்குது. சரிங்களா? 16க்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன கிடைக்கும்? +4ம் வரலாம், -4ம் வரலாம். சரிங்களா? இது கியூப் ரூட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ 8 இருக்குது, இதுக்கு கியூப் ரூட் எடுக்கிறேன். நான் 2 மட்டும்தான் போடணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் போட மாட்டேன். ஏன் தெரியுங்களா? ஏன்னா இது வந்து +4 × +4ம் 16 வரலாம், -4 × -4 இருக்கலாம் 16 வரலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் 2 × 2 × 2 போட்டால் மட்டும் 8 வரும். நீ -2 × -2 × -2 போட்டால் -8 வந்துடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ பவர் கியூப் ரூட் ஐ மீன் ரூட் எடுக்கிறது ஈவன் பவர் எடுத்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும், ஆடு பவர் எடுத்தோம்னா ப்ளஸ் மட்டும்தான் வரும். சரிங்களா? இங்கே எந்தோடைய பவர் இருக்குது? ஆட் பவராக இருக்குது. அப்போ என்ன வரும்? எனக்கு x1 is equal to x2 மட்டும்தான் வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாது. சொல்ல புரிஞ்சுங்களா? ஏன்னா இங்கே ஆட் பவர், இதே ஈவன் பவராக இருந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டாகணும். அப்போ x1 = x2ங்கிறப்ப அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. என்னது?
f of x1 equal to f of x2 எடுத்துட்டு போடும்போது x1 equal to x2 கிடைச்சிருச்சு. அப்போ இது 1 ஃபங்க்ஷன். என்ன ஸ்டெப் எழுதுவீங்க? f of x1 is equal to f of x2. This implies x1 is equal to x2. Therefore, f of x is 1 function. கிளியருங்களா? அடுத்து g of x பார்க்கலாம். g of x என்ன சொல்லியிருக்கிறாங்க? x power 4. இது என்ன பண்ணுவேன்? g of x1 is equal to g of x2. லெட்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? g of x1. இதில் x1 அப்ளை பண்ணால் x1 power 4 is equal to x2 power 4. இந்த 4 இங்கே போனால் 4th root ஆகி போயிடும். x1 4th root of x2 power 4. 4 கேன்சல் ஆயிரும், x2 கிடைக்கும். பட் ஆனால் ஈவன் பவர். அப்போ என்ன பண்ணிக்கணும்? x1 is equal to plus or minus x2 வருது. அப்போ x1 equal to x2 கரெக்ட். ஆனால் மைனஸ் வரலாங்கிறப்ப x1 is not equal to minus x2 தானுங்க. x1 is equal to x2 or x1 is equal to minus x2 வருது. இது நாட் பாசிபிள் தானே. இது எப்படி சேமாக இருக்க வாய்ப்பு இருக்குது? ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே இருக்கு ப்ளஸுக்கு மைனஸ் இருக்குது. சொல்கிற புரிஞ்சா? அப்போ இது நம்ம நாட் பாசிபிள் எடுத்துக்கலாம். நம்ம அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இங்கே ஈக்குவல்னு வருது, ஈக்குவல் இல்லைன்னு வருது. ஏன்னா மைனஸ் x2க்கு ஈக்குவலாக இருக்கலாம். அப்போ இதை மென்ஷன் பண்ணி கட்டிடலாம். இப்போ இப்படி வரக்கூடாது, இல்லை இது மட்டும் தான் வந்திருக்கணும், இது வரக்கூடாது. அப்படி வந்திருக்கிறதுனால என்ன சொல்லிக்கலாம் நமக்கு? therefore g is not 1 to 1. g of x1 is equal to g of x2. This implies x1 x2 மட்டும் கிடையாது, x1 not equal to x2 வந்திருக்குது. ஏன்னா மைனஸ் x2க்கு ஈக்குவல், அப்போ x2க்கு நாட் ஈக்குவல் மாதிரி மீனிங் ஆகும். அப்போ என்ன நமக்கு? therefore g is not a function. Sorry, not 1 function. கிளியருங்களா? அடுத்தனது f of g கேட்டிருக்காங்க. f of g is equal to f of g of x. f of g of x என்னது? x power 4. அது fல அப்ளை பண்ணணும். x power 5. அப்போ x power 4 whole power 5. அப்போ x power 9. இப்போ f of gங்கிறது x power 9. இதில் என்ன பண்ணுவோம்? நான் x1 அப்ளை பண்ணுவோம். நம்ம லெட்ஸ் fg of x1 is equal to fg of x2. அப்போ x1 power 9 is equal to x2 power 9. x1 is equal to 9th power of x2 power 9. அப்போ x1 is equal to x2 மட்டும் தான். பவர் என்னது? ஆட் பவராக இருக்குது. ரூட்டுடைய பவர் என்ன இருக்குது? ஆளுடைய ரூட் எடுக்கிறோம் நம்ம. அதனால் ப்ளஸ் ஒன் மட்டும் மென்ஷன், மைனஸ் மென்ஷன் பண்ணக்கூடாது. அப்போ x1 equal to x2 கிடச்சிருச்சு. therefore f of g is 1 function. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறாங்க? consider the function f of x, g of x, h of x given below. Show that f of g of h is equal to f of g of h. In each case 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. f of g, g of x, h of x கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்? f of g of h is equal to f of g of h னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? சரி, முதல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். f of x என்னது? x minus 1. g of x என்னது? 3x plus 1. h of x என்னது? x square. இது முதல்ல கண்டுபிடிக்கணும். f of g of h வேணும். முதல்ல f of g கண்டுபிடிக்கலாம். f of g, f of g of x. f of g of x என்னது? 3x plus 1. இது fல அப்ளை பண்ணணும். f என்னது? x minus 1. 3x plus 1 minus 1. x minus 1. இதான் x minus 1. Plus minus 1 cancel is equal to 3x. f of g கண்டுபிடிச்சோம். நம்ம என்ன பண்ணிடணும்? f of g of h. f of g of h. இது எப்படி எழுதலாம்? fg of h of x. fg of h of x என்னது? x square. இது f of g ல அப்ளை பண்ணும். இதுதான் f of g. இது x-க்கு பதிலாக x ஸ்கொயரை போடணும். அப்போ என்ன உனக்கு? 3x square. இது 1ன்னு வச்சுக்கலாம். அதேமாரி
RHSக்கு g of h முதல்ல வேணும். g of h is equal to g of h of x is equal to g of h of x என்னது x square. இதை gல சப்ஸ்டிட் பண்ணணும். g என்னது 3x plus 1 3 into x plus 1 x பதிலா x square அப்ளை பண்ணியிருக்கும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 3x square plus 1. இது இதில் அப்ளை பண்ணணும். f of g of h அப்போ f of gh of x அப்படின்னு போட்டுக்கலாம். f of gh of x என்னது தான் gh of x 3x square plus 1. இது fல அப்ளை பண்ணணும். f என்னது சாரி நம்மளுக்கு f என்னது x minus 1 fங்கிறது x minus 1. அப்போ என்ன வரும் நமக்கு 3x square plus 1 x போட்டாச்சு minus 1 is equal to plus minus கேன்சல் 3x squareனு கிடச்சிருக்கு. இதை 2ன்னு வச்சுக்கலாம். அவங்க ரெண்டு ஈக்குவல்னு ஷோ பண்ண சொல்கிறாங்க. ஃப்ரம் 1 and 2 from 1 and 2 f of g of h is equal to f of g of h அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். சரிங்களா? இப்போ செகண்ட் கொஸ்டின் போகலாம். இதில் f of x என்னது செகண்ட் கொஸ்டினுக்கு x ஸ்கொயர், g of xக்கு 2x, h of xக்கு x plus 4. என்ன வேணுது நமக்கு? முதல்ல f of g கண்டுபிடிக்கலாம். f of g is equal to f of g of x. f of g of x என்னது 2x. இது fல அப்ளை பண்ணணும். இதுதான் f. x ஸ்கொயர்னா 2x ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயர் பண்ணால் 4x ஸ்கொயர். இப்போ f of g of h எப்படி எழுதுவோம்? fg of h of x. இப்போ fg of h of x என்னது x plus 4. இது f of gல அப்ளை பண்ணுவோம். இந்த x ஸ்கொயருக்கு பதிலாக xல x plus 4 அப்ளை பண்ணுவோம். 4 into x plus 4 ஹோல் ஸ்கொயர். இது x நம்ம உள்ள இன்டூ பண்ணிக்கலாம். இப்போ என்ன நமக்கு 4 into a plus ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab. 4ல் மல்டிப்ளை பண்ணால் 4x ஸ்கொயர் plus 64 plus 32x. இதை 1 வச்சுக்கலாம். இது என்னது f of g of h முடிச்சாச்சு. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு g of h முதல்ல கண்டுபிடிக்கணும். g of h of x is equal to g of h of x என்னது x plus 4. அப்போ x plus 4 is equal to gல x plus 4 அப்ளை பண்ணணும். இதுதான் g. இதில் xக்கு பதிலாக x plus 4 போடணும். 2 into x plus 4 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2x plus 8. இப்போ என்ன பண்ணணும்? ஃபுல்லாக போடணும். f of g of h is equal to f of gh of x. f of gh of x என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 2x plus 8. இது f of xல அப்ளை பண்ணணும். f of x வந்து x ஸ்கொயர். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணணும். 2x plus 8 the whole square. a plus b whole square. இன்னும் நமக்கு a square plus b square plus 2ab. 2 2s are 4, 4 it's 32x. From 1 and 2 ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. From 1 and 2 f of g of h is equal to f of g of h. சரிங்களா? இதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் போடலாம். இதை ரப் பண்ணிடலாம். நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ தேர்ட் கொஸ்டின் போடலாம். இங்கே தேர்டு கொஸ்டினுக்கு f of x, g of x, h of x இங்கே இருக்குது. என்ன பண்ணலாம்? முதல்ல f of g வேணும். f of g is equal to f of g of x. f of g of x என்னது x ஸ்கொயர். இது fல அப்ளை பண்ணணும். அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 4 x ஸ்கொயர் மைனஸ் 4. இப்போ ஃபுல்லாக f of g of h. fg of h of x. fg of h of x என்னது
3x minus 5 இதை f of g இதில் அப்ளை பண்ணணும். அப்போ 3x minus 5க்கு ஸ்கொயர் போட்டு minus 4 a minus g whole square a square plus b square minus 2 3s are 6 6 5s are 30x minus 2ab minus 4 அப்போ 9x square minus 30x plus 21 equation 1. இதே மாதிரி என்ன பண்ணுறோம், RHS g of x முதல்ல கண்டுபிடிக்கணும். g of h of x g of h of x என்னது 3x minus 5. அப்போ g of xல இதை சப்ஸ்டிட் பண்ணணும். g of x என்னது x ஸ்கொயர், அப்போ இதோட ஸ்கொயர் 3x minus 5 whole ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் minus 2ab 30x. இப்போ என்ன பண்ணணும், f of g of h. அப்போ f of gh of x f gh of x என்னது 9x square plus 25 minus 30x. அப்போ இதை இதில் அப்ளை பண்ணுறோம், எஃப்ல அப்ளை பண்ணுறோம். எஃப் என்னது x minus 4, இது minus 4 9x square plus 25 minus 30x minus 4. Answer is 9x square minus 30x plus 25 minus 4 plus 21. இது 1 and 2, இதை 1 வச்சுக்கிறோம், இதை 2 வச்சுக்கிறோம். From 1 and 2 f of g of h is equal to f of g of h. கிளியருங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லியிருக்கிறாங்க, லெட் எஃப்ங்கிற அவுட்புட் கொடுத்துட்டாங்க, ஃபங்க்ஷனில் ரிலேட் பண்ணி கொடுக்குற அவுட்புட் கொடுத்துட்டாங்க. பி ஏ லீனியர் ஃபங்க்ஷன். லீனியர் ஃபங்க்ஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. லீனியர் ஃபங்க்ஷனு, கியூபிக் ஃபங்க்ஷனு, மாடுலஸ் ஃபங்க்ஷனு, சரிங்களா, இன்வர்ஸ் ஃபங்க்ஷனு, ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன், அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் இப்போ எல்லாரும் கொடுத்துருக்காங்க இதை லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. லீனியர் ஃபங்க்ஷன் என்ன ஃபார்மெட்டில் இருக்கும், y is equal to ax plus b. இதான் லீனியர் ஃபங்க்ஷனுடைய ஃபார்மெட். டிகிரி 1 இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் லீனியர் ஃபங்க்ஷன் y is equal to ax plus b அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ z டென்ஸ் டு z, z அதை மீன் பண்ணுது, இன்டீஜரை மீன் பண்ணுது. இன்டீஜர் நமக்கு என்னது நெகட்டிவ், பாசிட்டிவ், 0, அந்த ஹோல் நம்பர்லாம் வரணும். அதான் இன்டீஜர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னா அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு x plus 3, x plus 2, 2x plus 3 அது மாதிரி கிடைக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம டெரைவ் பண்ணணும். இங்கே அவுட்புட் கொடுத்துருக்காங்க, நமக்கு தெரியும் லீனியர் ஃபங்க்ஷனுங்கிறதுனால லீனியர் ஃபங்க்ஷன். அப்போ y is equal to ax plus b. இந்த ஏவும் பியும் கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணால் எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிரும். இந்த y தான் எஃப் ஆஃப் எக்ஸ். சரிங்களா, இப்போ இந்த ஏபி கண்டுபிடிக்கணும். இங்கே என்னது, இது எக்ஸ், இது ஒய், இது எக்ஸ், இது ஒய், இது எக்ஸ், இது ஒய். நம்ம ஏதோ ஒன்று எடுத்து ரிலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸுக்கு -1, y 3, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1, ஒய் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ இதில் அப்ளை பண்ணான்னு எனக்கு 3 இஸ் ஈக்குவல் டு a into -1 plus b. 3 is equal to -a plus b. Equation 1. இப்போ ரெண்டாவது அப்ளை பண்ணுங்க. x is equal to 0, y is equal to -1. அப்போ -1 is equal to a into 0 plus b. -1 is equal to b. இதிலே b வேல்யூ கிடச்சிருச்சு. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்கும், 3 is equal to -a plus b. b வேல்யூ -1. இப்போ 3 equal to -a -1. இந்த மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஏ ஆகி போயிடும், இந்த 3 வந்து மைனஸ் ஆகி போயிடும். -1 -3. அப்போ a is equal to -4. இப்போ ஏன்னு தெரிஞ்சு பியும் தெரிஞ்சிச்சு. therefore the function f of x is equal to ax plus b minus 4x plus b. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் டைரெக்டாக -1 போட்டிருக்கும். -4x -1. இதை கரெக்டானு செக் பண்ணி பாருங்க. இப்போ 2 எத்தனை போட்டிருக்கும், இதை அப்ளை பண்ணி பாருங்களே. எக்ஸுக்கு 2 பண்ணால் -9 வருதான்னு பாருங்க. இங்கே 2 அப்ளை பண்ணுறேன், என்ன வரும், -4 × -8 -1 -9. கரெக்டாக இருக்குது.
இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். கிளியருங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த லாஸ்ட் கொஸ்டின் இந்த எக்ஸசைஸில் என்ன சொல்லியிருக்காங்க? இன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் தியரி a circuit C of t is called linear circuit if it satisfies the superposition principle given by C of at1 plus b of at1 plus bt2 is equal to a C of t1 plus b C of t2 where a and b are constant. Show that circuit C of t is equal to 3t is linear. இது லீனியர்னு ஷோ பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள் அப்படின்னா நம்ம ஃபிசிக்ஸில் படிப்போம். ஒரு பொருள் மேலே 3 and 4 ஒரு மோர் தென் 1 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஓவரால் ஃபோர்ஸ் பார்க்கணுன்னா அந்த ஃபோர்ஸுடைய வெக்டார்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? வெக்டார் ஃபோர்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ணி கண்டுபிடிக்கிற ஓவரால் ஃபோர்ஸ் தான் அந்த பாயிண்ட் மூலம் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ்னு கண்டுபிடிப்போம். அதை சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள் அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம இங்கே யூஸ் பண்ணி இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். என்னென்னா இந்த சி ஆஃப் டிங்கிறது இதில் ப்ரூஃப் ஆகுதுன்னு போட்டு காட்டினா முடிஞ்சு. சரிங்களா? இப்போ இந்த சி ஆஃப் டி கூட 3t கொடுத்துருக்கிறது நம்ம இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிளை பயன்படுத்தி என்ன பண்ண போகிறோம்? நம்ம இந்த சர்க்யூட் லீனியர்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக இதை பயன்படுத்தி இதை ப்ரூவ் பண்ணுங்களே, அதான் கேட்குறாங்கன்னு அர்த்தம். இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க? சி ஆஃப் டி 1 தேவைப்படும், சி ஆஃப் டி 2 தேவைப்படும், சி ஆஃப் இந்த வேலையும் தேவைப்படும். முதல்ல கண்டுபிடிச்சிக்கிறேன் நான். சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 3t. இப்போ முதல்ல என்னது? சி ஆஃப் டி 1 சி ஆஃப் டி 2 ரெண்டையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். சி ஆஃப் டி 1 என்ன வரும்? 3t1. இது சி ஆஃப் டி 2 என்ன வரும் நமக்கு? 3t2. இது இருக்கட்டும். சரிங்களா? இப்போ இதை எடுத்துக்கலாம். என்னது? சி ஆஃப் ஏ t1 plus b t2 is equal to சி ஆஃப் டினா 3tயா? இதுதான் டீங்கிற மாதிரி 3t. 3 இன்ட்டு டீக்கு என்ன பண்ணும்? at1 plus bt2 உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 3at1 plus 3bt2. இதில் a வெளியே எடுத்துக்கலாம். அப்போ என்ன இருக்கும்? 3t1 plus b வெளியே எடுத்துக்கலாம் 3t2. அப்போ என்ன வரும்? a into 3t1. 3t1 என்ன போட்டுக்கலாம்? c of t. 3t1 என்ன போட்டுக்கலாம்? c of t. c of t plus b into 3t2 என்ன போட்டுக்கலாம்? c of t2. கரெக்டுங்களா? இங்கே என்ன இருக்குது? c of at1 plus bt2 is equal to a வெளியே எடுத்துக்கிறோம் c of t1 plus b of c b into c of t2. சரிங்களா? இதை பார்த்து எப்படி நமக்கு அதே லீனியர் ஃபங்க்ஷன் மாதிரி தான் டிகிரி 1 இருக்கிற மாதிரி கிடச்சிருக்கும் அர்த்தம் நமக்கு. ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அது மாதிரி டிகிரிங்கிறது பவர் ஹையஸ்ட் பவர் 1 இருக்கணும். அது லீனியர் ஈக்குவேஷன். இது லீனியர் ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் சி ஆஃப் டி இஸ் லீனியர். கிளியருங்களா?